பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 9வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் இந்த சிறிய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திருப்பெயர் மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் 44வது கீர்த்தனை இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 44 இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை என்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 9வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் அருளுரைக்காக தியானத்திற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமுறை பகுதியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடியும். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 16 வசனங்கள் 1 - 9 முடிய உள்ள திருவசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போமாக. பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்க கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவர் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 களம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள்
சந்ததி அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான திருமறை பகுதி. ஏன் முக்கியமான திருமறை பகுதி என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறையியல் அறிஞர்கள் இந்த திருமறை பகுதியை குறித்து சொல்லும் பொழுது இதை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. பெரும்பாலானவர்கள் இதை விளக்குவதிலே தடம் புரண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் அர்த்தம் நிறைந்தது, ஆழம் நிறைந்தது. இங்கே சொல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட திருவார்த்தைகள். ஆகவே நாம் கவனத்தோடு இந்த திருமறை பகுதியை நாம் அணுக வேண்டும். இறையியல் அறிஞர்கள் இந்த திருமறையை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, குட் நியூஸ் ஃப்ரம் பேட் எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. நற்செய்தி, ஆனால் அது வருகின்ற இடம் ஒரு தீமையான, ஒரு தவறான உதாரணத்தில் இருந்து நமக்கு வருகிறது. ஒரு தீமையான, தவறான முன் உதாரணத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிறார். இதை நான் கதை வடிவிலே முதலாவது சொல்லி பிறகு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அல்லது நில புலன்கள் இருக்கிறது. அவரை பராமரிப்பதற்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறான். திருமறையில அதற்கு உக்கிரானத்துவம், உக்கிரானக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒரு அநீதியான உக்கிரானக்காரனாக இருக்கிறான், ஒரு பொறுப்பாளராக இருக்கிறான். அவன் சரியாக அந்த பொறுப்பை செய்யவில்லை. அவனுடைய பொறுப்பிலிருந்து வழி விலகி செல்லுகிறான். தன்னுடைய முதலாளிக்கு உண்மையாக இருக்கவில்லை என்ற ஒரு செய்தி முதலாளிக்கு செல்லுகிறது. உடனே அவன் ஒரு தீர்மானம் செய்கிறான். இனிமேலும் அந்த பொறுப்பாளரை, அதாவது அந்த உக்கிரானக்காரனை, யாரை அவர் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளராக நியமித்தாரோ அவனை இனிமேல் அந்த வேலையில் அமர்த்துவது சரியல்ல என்று தீர்மானித்து அந்த பொறுப்பாளர் இடத்திலே போய் அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், நீ இனிமேல் என்னிடத்திலே வேலை செய்ய முடியாது, உன்னுடைய கணக்கை ஒப்புவித்து விட்டு நீ வேலையை விட்டு நின்று விடு என்று சொல்லுகிறார். அதே போல அவன் செய்வதற்கு முன்பதாக ஒரு கணம் யோசிக்கிறான். நான் இந்த வேலையை விட்டு நின்று விட்டால் எதிர்காலத்திற்கு நான் என்ன செய்வேன்? எதிர்காலத்தை குறித்த பயம் அந்த பொறுப்பாளரிடத்திலே வருகிறது, அந்த வேலைக்காரனிடம் வருகிறது. நான் என்ன செய்வேன்? நான் என்னிடத்துல பலன் இல்லையே. நான் மண்வெட்டி எடுத்தோ அல்லது பிசிக்கலா, அதாவது உடல் ரீதியாக நான் உழைத்தோ சம்பாதிக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதே நேரத்திலே மற்றவரிடத்திலே நான் பிச்சை எடுத்து உண்ணவும் விரும்பவில்லை என்று அவனுக்குள்ளே சொல்லிக்கொண்டு ஒரு தீர்மானம் செய்கிறான். நாம் இந்த வேலையை விட்டு போவதற்குள் ஒரு நீதியான என்று சொல்ல முடியாது, ஒரு புத்திசாலியான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா,
கடன்பட்டவர்கள் எல்லாரையும் அழைக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு கடன்பட்டீர்கள் என்று கேட்கிறான். ஒருவன் 50 அதாவது 100 குடம் தண்ணீர் எண்ணெய் என்று சொல்லுகிறார். நீ 50 எழுது என்று சொல்லுகிறார். இன்னொருவர் 100 மூட்டை கோதுமை என்று சொல்லுகிறார். அதை 80 என்று எழுது என்று சொல்லுகிறார். அவனுக்குள்ளே இருந்த சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வழக்கமா வாங்குற அந்த தொகையிலிருந்து குறைத்து வாங்கினா எதிர்காலத்திலே நம்மை அவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்வார்கள் அல்லவா, நம்மை உபசரிப்பார்கள் அல்லவா, நம்மை அவர்கள் பாதுகாப்பார்கள் அல்லவா என்கிற ஒரு சிந்தனையோடு அப்படி அவன் செயல்படுகிறான். இதை கூர்ந்து கவனித்த அந்த முதலாளி, அதாவது அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றாரு, இவன் ரொம்ப புத்திசாலித்தனமா சிறப்பா இதை செய்கிறானே என்று சொல்லி அவனை பாராட்டுகிறார். இதுதான் இந்த உவமையிலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த உவமை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் ஏன் சொல்ல வேண்டும்? இதிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறது என்ன என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கடவுள் மறுப்பாளரோ, அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவரோ, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவரோ நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன ஒரு உவமை இது? ஒருவன் ஏற்கனவே அநீதியான உண்மை இல்லாத ஒரு வேலையால் அவனை வேலையிலிருந்து எடுக்கின்ற பொழுது அவன் என்ன பண்றான்? பொய் கணக்கு எழுதுறான். ஏற்கனவே வாங்குகிற அந்த தொகையிலிருந்து அவன் பொய் கணக்கு எழுதுகிறான். இதை எப்படி அவர் ஒரு உதாரணமாக சொல்லுகிறார் என்று நம்மிடத்தில் கேள்வி கேட்கலாம். இதற்கு நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உற்று பார்த்தோமே என்று சொன்னால் மிக சிறப்பான ஒரு உண்மையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டான் என்பதற்கு இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. நீ கடனா கொடுத்தாலும் சரி, கடனா பணம் கொடுத்தாலும் சரி, கடனா ஆகார பொருள் கொடுத்தாலும் சரி, அதை வட்டியோடு திரும்ப வாங்க கூடாது என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் வட்டி வாங்காதீங்க, சகோதரனிடத்திலே வட்டி வாங்காதீங்க என்று ஒரு திருமறை வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல திருமறை அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேளையால் இவ்வளவு நாள் அவன் வட்டியோடு வாங்கி கொண்டிருந்தான். அந்த எண்ணெயா இருந்தாலும் சரிங்க, கோதுமையாக இருந்தாலும் சரி, அல்லது பணமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் வட்டியோடு வாங்கினான். ஆனால் இப்பொழுது அந்த கட்டளையின்படி, அதாவது உபாகமம் 23ஆம் அதிகாரம் 19, 20 படி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வட்டி வாங்காமல் தவணையாக எவ்வளவு அவன் கடன் பட்டிருக்கிறானோ அதை மட்டுமே வாங்கினான் என்கிற விளக்கமும் இதற்கு உண்டு. இன்னொரு விளக்கமும் இதற்கு உண்டு. இதைதான் அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மிகவும் புத்திசாலித்தனமாக, மிகவும் முன்மதியோடு, அறிவு கூர்மையோடு செயல்பட்டான் என்று இந்த ஐஸ்வர்யவான் சொல்லுவதாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உக்கிரானத்துவம் அப்படிங்கிற வார்த்தையே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா தி பர்ஃபெக்ட் சர்வெண்ட் என்று அர்த்தம். உக்கிரானத்துவம் என்று சொன்னால் தி பர்ஃபெக்ட் சர்வெண்ட், உண்மையும் உத்தமம் உள்ள உக்கிரானத்துவம் உள்ளவன். அவனிடத்திலே பொய் இருக்கக்கூடாது, அவனிடத்திலே வேறு எந்த கெடுதலும் தீமையான காரியமும் இருக்கக்கூடாது என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. இதே லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது உக்கிரானக்காரனை குறித்து சொல்லப்படுகிறது. தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது, அதாவது லூக்கா 12:36 தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவரை கட்டிக்கொண்டு அவர்களை, அதாவது அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பான இதனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன், ஒரு உக்கிரானத்துவத்தை செய்கிறவன், ஒரு பொறுப்பாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எஜமான் வந்து எப்பொழுது கதவை தட்டினாலும் உடனடியாக திறக்கிறவனாக, உடனடியாக அவனுக்கு பணிவிடை செய்கிறவனாக இருக்கிறவனே உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஊழியக்காரனோ அநீதியான ஊழியக்காரன். தன் எஜமானனுக்கு உண்மையாக இல்லை. தன் எஜமான் சொல்வது போல் சொன்னது போல் அவன் செய்யவில்லை. ஆனால் இவன் முன்மதியோடு செயல்படுகிறான் என்று எஜமான் சொல்லுகிறான். அப்படி அவன் என்ன செய்தான்? நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த திருமறை பகுதியினுடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த உவமையை இயேசு கிறிஸ்து நமக்கு ஏன் சொல்ல வேண்டும்? இந்த உவமையிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிற பாடம் என்ன? நான் 3 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1, 8, 9 ஆகிய வசனம், அதாவது லூக்கா 16, 8, 9 மற்றும் 13. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? ஒளியின் பிள்ளைகள், இந்த பிரபஞ்சத்தின் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள், அடுத்தது கடவுளின் பிள்ளைகள். இந்த ஒளியின் பிள்ளைகளை விட கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற ஒளியின் பிள்ளைகளை விட இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அறிவு கூர்மையாக, புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். எப்படி எனில், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு சிந்தனையோடு, தன்னுடைய எதிர்காலத்தில் என்னை யார் தாங்கிக் கொள்வார், என்னை யாருடைய வீட்டிலே என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அந்த அநீதியான உக்கிரானக்காரன் ஒரு புத்தியான செயலை செய்தான். ஆனால் இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை விட நீங்கள் புத்திமான்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை அவர் நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவருடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அநீதியான வேலைக்காரன், அந்த உக்கிரானக்காரன், அவன் மனம் திருந்தியதாகவோ எங்குமே சொல்லப்படவில்லை. அல்லது ஐஸ்வர்யவான் அவன் புத்தி கூர்மையாக செயல்பட்டான் என்பதற்காக மறுபடியும் அவனை வேலையிலே அமர்த்தினார் என்றும் இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே
அவன் இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் செய்த செயல் மட்டுமே நினைவு கூறப்படுகிறது. இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் செய்த செயல் மட்டுமே நினைவு கூறப்படுகிறது. அவன் புத்தியோடு செயல்பட்டான். அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளே இவ்வளவு புத்தியுள்ளவர்களாக, இவ்வளவு அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருப்பார்களேயானால் ஒளியின் பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே சொல்றாங்க சாமி. அதற்கு 9ஆம் வசனத்தை வாசிப்போம், பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசாமி நமக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்கள் வாழும் போது, நீங்கள் மரணத்தை சந்திக்கும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். நம்மை நித்தியமான வீட்டிலே ஏற்றுக்கொள்வதற்கு அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மரணத்தை சந்திக்கின்ற பொழுது நித்தியமான இல்லங்களுக்கு நம்ம போகணும் இல்லைங்களா? நித்தியமான இல்லத்துக்கு நம்ம போகணும். அப்படி போகின்ற பொழுது இந்த பணமோ இந்த பொருளோ நம்மை அங்கே கொண்டு சேர்க்காது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலக பொருள் மூலமாக, இந்த பணத்தின் மூலமாக நீங்கள் செய்கிற செய்கைகள் உங்களை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஆக நம்முடைய எதிர்காலம் எங்க? அந்த அநீதியான உக்கிரக்காரனுடைய எதிர்காலம் தன்னுடைய கடன் பட்டவரிடத்திலே, கடன் வாங்கின, தன்னுடைய கடன் கட்டுகிற அந்த பிள்ளைகளிடத்திலே தஞ்சம் போக வேண்டும் என்பதற்காக அப்படி செய்யறான். நம்முடைய தஞ்சம் எங்க இருக்குங்க? பரலோக ராஜ்யம். நம்முடைய எதிர்காலம் எங்க இருக்குங்க? பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அநீதியான உலக பொருள், பணம், பொருள் எல்லாமே அநீதியானது, அநீதியானது. ஆக இந்த உலக பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பெண்களை குறித்து லூக்கா இங்கே பதிவு செய்கிறார். அங்கு என்ன பதிவு செய்கிறார் கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லோருக்கும் ஆஸ்திகள் இருக்கிறது, இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனால் அதை எதற்கு செலவு பண்றாங்க? கர்த்தருடைய ஊழியத்திற்கு செலவு செய்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்துக்கு செலவு செய்கிறார்கள். இங்கே சாமி தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் இந்த பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதேயுங்கள், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். உங்கள் பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த பணம், இந்த பொருள், இந்த அநீதியான உலக பொருள், அதன் மூலமாக நீங்கள் பரலோகத்திலே சொத்துக்களை சேகரியுங்கள். நீங்கள் பரலோகத்திலே போகும் பொழுது அது உங்களை வரவேற்கும்படியாக இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நமக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சீஷனோ,
ஒரு ஊழியக்காரனுக்கோ நீங்கள் ஒரு கலசம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதற்கான பலனை நீங்கள் அடைவீர்கள் என்று திருமறையிலே பைபிள்ல சாமி நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக நம்ம கிட்ட இருக்கிற இந்த உலக பொருள், இந்த உலக ஆஸ்தி, இந்த உலக பணம், இது அநீதியானதுதான். இருந்தாலும் அதை நீங்கள் சரியாக செலவு செய்யுங்கள். அவன் எப்படி இவ்வளவு நேரம் அவன் எப்படி செஞ்சான்? அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த பணத்தை வேறு வகையில அவன் செலவு செய்திருக்கலாம், அந்த பணத்தை கொண்டு வேறு பல்வேறு பாவங்களை அவன் செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அதே பணத்தை கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறான். யாரு? அந்த அநீதியான நேர்மை இல்லாத அந்த வேலைக்காரன். ஆனால் அவன் யாருங்க? இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளை, இந்த உலகத்தின் பிள்ளை, இந்த உலக அறிவோடு அவன் செய்கிறான். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் நித்தியமான இல்லத்திற்குள்ளாக போக வேண்டிய பிள்ளைகள். அப்படி போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த உலகத்திலே அநீதியாக எண்ணப்படுகிறது. இந்த உலகத்திலே காசு, பணம், பொருள், ஆஸ்தி எதுவுமே அது நிலையானது அல்ல, அது அநீதியானது. ஆக இப்படி அந்த பொருளை, அந்த ஆஸ்தியை நாம் எப்படி செலவு பண்ணணும்? ஒரு ஏழை கேட்கின்ற பொழுது நம்ம கொடுத்தோமே என்று சொன்னார். யாக்கோபுல சொல்றாரு இல்லைங்களா, கடைசி காலத்துல நியாயத்திற்கு நாளில இரக்கம் இல்லாதவனுக்கு, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் உள்ளவனுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே அவனுடைய இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆக நம்முடைய இந்த உலக பொருளால் நாம் கடவுளுக்கென்று ஊழியம் செய்யணும். அதுதான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தேன். இந்த உலக பொருளால் இந்த சிறியருக்கு எதை செய்தீரோ அதே எனக்கு செய்யணும். இந்த உலக பொருளால், பணத்தினால் ஊழியக்காரர்களை நாம் போஷிக்க வேண்டும், ஊழியக்காரருக்கு நாம் செய்ய வேண்டும். இந்த உலக பொருளினால் ஏழை எளிய இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது நித்தியமான அந்த இல்லத்திலே, அந்த பரலோக ராஜ்யத்திலே நமக்கு எந்த இடையூறு இல்லாம நாம் பயணிக்க முடியும். இதுதான் இயேசு சொல்றார். ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எண்ணற்ற பணத்தை வைத்திருந்தாலும் அதை செலவு செய்யாமல் தனக்கு தானே இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நல்லா போவாங்க, இந்த உலகம் எனக்கு இறுதி நிலையானது அல்ல என்று நல்லா பேசுவாங்க. ஆனால் அவருடைய சேர்க்க வேண்டிய பணமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை எடுத்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, ஊழியக்காரனுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏழைக்கு கொடுக்க மாட்டாங்க, இல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி செய்கின்ற பொழுது அது கடவுளுக்கு பிரியமானது அல்ல. அதான் சாமி சொல்றார். நல்லா நீங்க பாருங்க, உக்கிரானத்துவம் என்பது ஒரு பர்ஃபெக்ட் வேர்டுங்க. அந்த பர்ஃபெக்ட் வேர்டு அப்படின்னு சொன்னா பர்ஃபெக்ட் சர்வெண்டை குறிக்கிறது. அந்த உக்கிரானத்துவத்தை, அந்த பெயர் அவனுக்கு வந்தபடியினால் அவன் எப்படி இருந்திருக்கணும்? ஆரம்பத்துல அவன் ஒரு பர்ஃபெக்ட் சர்வெண்டா இருந்திருக்கணும். கால போக்கிலே அவனிடத்தில் நிறைய பணம் வருகிறது, ஆஸ்தி வருகிறது, நிறைய உணவு தானியங்கள் அவனுக்கு வட்டியோடு சேர்த்து வாங்குகிறான், நிறைய வருகிறது. ஆகவே அவன் பாவ செயல்களில் ஈடுபடுகிறான். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்கிரானத்துவம் இப்பொழுது அவன் ஒரு அநீதியான வேலைக்காரன் என்று மாற்றப்படுகிறது. நல்லா யோசித்து பாருங்களேன். யூதாசும் அப்படித்தாங்க. அவனை உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார். என்னைக்கு பணம் போய் அவன்கிட்ட போனிச்சோ, அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அளவிற்கு அவன் என்ன பண்ணிட்டாங்க? பாவத்தில் இறங்கி விட்டான். ஆக இந்த பணம் தாங்க இன்றைக்கு கல்வியை விலைக்கு வாங்குகிறது. இந்த பணம் தாங்க நீதியை விலைக்கு வாங்குகிறது. சமீபத்தில் அரசியல் இந்த பணம் தாங்க எம்எல்ஏ, எம்பி, அரசியல்வாதிகளையும் விலைக்கு வாங்குகிறது. ஆக எல்லாவற்றிற்கும் வேறாக இருக்கிறது
அதனாலதான் 13ஆம் வசனத்துல சாமி சொல்றாருங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்கிறார். அன்பான தேவஜனம், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்மால ஊழியம் செய்ய முடியாது. ஆக பணத்தை நம்ம சரியான புத்திசாலியா நம்ம செலவு பண்ணணும். புத்தியுள்ள அந்த, அதாவது அவன் அநீதியான அந்த வேலைக்காரன் அவன் இக்கட்டான சூழலில் ஒரு புத்தியுள்ள ஒரு புத்தி கூர்மையுள்ள ஒரு முடிவை எடுத்தான். எதிர்காலத்தில் நாம் எங்க போய் தஞ்சம் அடைவேன் என்று யோசித்தான். நம்முடைய எதிர்காலம் எதுங்க? உலக பிரகாரமாக அவனுக்கு எதிர்காலம் அதுதான். ஒளியின் பிள்ளைகளாகிய நமக்கு எதிர்காலம் நம்முடைய பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துல எப்படி நம்ம சேர போறோம்? அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் சேர்வதற்கு பெரும் தடையாக இருப்பது இந்த பணமும், இந்த ஆஸ்தியும், இந்த சொத்தும், இந்த உலக பிரகாரமான காரியம் தாங்க. அதுதான் தடையாக இருக்கிறது. அதை நாம் சரியான வழியில் செலவு செய்தோமே என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை விட ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் அதி புத்திசாலிகளாக இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பரலோக ராஜ்யத்திலே தடையின்றி செல்வோம். அன்பானதுடைய பிள்ளைகளே, அவன் அநீதியான உக்கிரானக்காரன். இப்பொழுது நாம் நீதியான உக்கிரானக்காரனாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். இந்த உலக பொருளால் கரைபடைய வேண்டாம். இந்த உலக பணத்தினால் கரைபடைய வேண்டாம். இந்த உலக பணத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டாம். இந்த உலக பணமும் இந்த உலக ஆஸ்தியும் நிரந்தரமானவை அல்ல. மாறவாக நமக்கு நிரந்தரமானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டுமே நிரந்தரமானவர். இனி அவருக்கு மரணம் இல்லை. அவருடைய வார்த்தைகள் நிரந்தரமானது, நிலையானது. அவற்றை நாம் பற்றிக் கொள்வோம். அப்பொழுது நித்தியமான வீடுகளிலே நாம் சந்தோஷமாக பிரவேசிப்போம். அதற்காக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருந்தவங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நோய் தொற்று அதிகமாக பரவுகிற இந்த சூழ்நிலையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி காத்தமைக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, கர்த்தாவை இப்பொழுதும் கூட உண்மையான உக்ரானத்துவம், உண்மையான ஊழியம் என்பது ஆண்டவரே இந்த உலக பொருளை சார்ந்து அல்ல, மாறாக கடவுளை சார்ந்து மட்டுமே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக பொருட்கள் நிலையானது அல்ல ஆண்டவரே. ஆம் சுவாமி, அநீதியான பணமோ பொருளோ ஆஸ்திகளோ அது நிலையானது அல்ல ஆண்டவரே. நிலையானவர் நீர் ஒருவர் மட்டுமே. நிலையானது நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யமே. அதுவே எங்களுடைய எதிர்காலம், அதுவே எங்களுடைய தஞ்சம் ஆண்டவரே. அவற்றில் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார் கர்த்தாவே, நாங்கள் இந்த அநீதியான உலக பொருளை நாங்கள் சரியாக செலவு செய்ய அதற்கேற்ற புத்தி கூர்மையை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உண்மையுள்ள உக்ரானக்காரனாக இருக்க தேவனை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எஜமான் வந்து கதவை தட்டும் பொழுது எப்பொழுதும் திறக்கின்ற ஊழியக்காரனாக, எஜமான் வந்து கதவு தட்டி திறப்பதோடு மட்டுமல்லாது அந்த எஜமானுக்கு பணிவிடை செய்கிற ஊழியக்காரனாக நாங்கள் இருக்க தேவரின் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உங்களுடைய குருசேகரம், உங்களுடைய திருச்சபை, இந்த உலக மக்கள் எல்லாருக்காக வருகிறோம். எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்கிற ஆண்டவரை தொற்று நோயை ஆண்டவரை கர்த்தாவை நீர் எடுத்து போட்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை தன்னுடைய
கர்த்தாவை முன்பிருந்த நிலையை பார்க்கிறோம் இப்பொழுது அதிக சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா இவ்விடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல சுவாமி, ஆண்டவரே பேராயர் குருமார்கள் ஆலோசனை சங்க உறுப்பினர் எல்லோருக்காக வருகிறோம். ஆசீர்வதியும் அவர்களின் பணியை நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல கர்த்தாவே, எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் தொடங்கி வயது முதிர்ந்தவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த சுகவீனமும் விளவீனமும் கொரோனா மட்டுமல்ல எந்த சுகவீனமும் விளவீனம் அணுகாதபடி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிர்காலத்திலே நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் மரணத்தை சந்திக்கின்ற பொழுது, நாங்கள் வாழும் பொழுது நித்திய இல்லமாகிய அந்த பிரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு அதற்கேற்ற புத்தி கூர்மையோடு இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளைப் போல் அல்ல, அவர்களை விட புத்தி கூர்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பிரலோக ராஜ்யத்திலே அந்த நித்திய வாழ்விலே நாங்கள் பிரவேசிக்க தேவரீர் அதற்கேற்ற ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்கள் கடமைகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவக்கடன்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமையிலிருந்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக. ஆமென். நிறைவு பாடலாக 263வது ஞான பாடலின் கடைசி கவி மன்றாடி பாடி கிறிஸ்தோனாக என்ற கவியை மட்டும் நாம் பாடுவோம். 263 கடைசி கவி. மன்றாடி பாடி கிறிஸ்தோனாக நடந்து கொண்டும் வேளையை நீருண்மையோடு செய்வாயாக. அப்போதை வாசிவாதத்தை திரும்ப காண்பாய் நீதிமான். கர்த்தாவால் கைவிடப்படா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சுவாமியே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து காப்பதாக. ஆமென். என்